ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதோட மூவியோட சூசிங் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். மொத்தம் 4 படம். அதுல 3 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரா இருந்தாரு. ஜெயம் ரவி தான் ஹீரோ. அந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 90s ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமா வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த கோமால வந்து அவர் வெளியே வராரு. வந்ததுக்கு அப்புறம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த வேர்ல்ட பாக்குறப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒன்லைன் வச்சு அந்த படத்தை மொத்தமா எடுத்திருப்பாரு. ரெண்டாவது படம் லவ் டுடே. இந்த படத்துல அவர் தான் டேரக்டர் பிளஸ் அவரும் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. லவ்வர்ஸுக்குள்ள போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாவே எடுத்திருப்பாரு இந்த படத்தை. மூணாவது படம் டிராகன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வன் மாரிமுத்து. இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்லயும் பிளஸ் இன்டர்வியூலயுமே வந்து பாத்தீங்கன்னா சீட் பண்ணி வேலை வாங்கிடுறாரு. வேலை வாங்கிட்டு நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருடைய ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ தான் இன்னும் டிகிரி முடியல, எப்படி ஒரு ஐடி கம்பெனில வந்து வேலையில இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா மிரட்டி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கே கொண்டு வராரு. இவர் திரும்ப காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்துல வந்து காமெடியா சொல்லியிருப்பாங்க. 4வது படம் டூடு. இந்த படத்துடைய கதை வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. பிளஸ் பாசிட்டிவும் ரிவ்யூ வந்துச்சு, நெகட்டிவும் ரிவ்யூ வந்துச்சு. இப்ப இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் கல்யாணம். அவருடைய ஒய்ஃபை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் லவ்வர் கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறாரு. சோ இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அது இந்த மாதிரி எடுக்கலாமாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா, தாலி சென்டிமெண்ட் இருக்கு அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா 2020 வந்து பாத்தீங்கன்னா நாடோடிகள் 2 நம்ம சசிகுமாரும் சமுத்திரகனி அவங்க 2 பேருடைய காம்போல நாடோடிகள் 2 படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சசிகுமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும். சசிகுமாரோட ஒய்ஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்சனே சசிகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லவ்வரோட வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைப்பாங்க. ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனமே பண்ணல. ஏன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் நோட்ல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாரும் கண்டுக்கல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா செம என்டர்டைன்மெண்டாவும் பிளஸ் காமெடியாவும் இருந்தனால நிறைய பேர்ட்ட ரீச் ஆனனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த 4 படத்துல 3 படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. 2 படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த 4 படத்துல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டும்.